அப்படி உட்காந்து போக வேண்டியதானே? அது இல்ல, ஒரு நிமிஷம் அது சொல்லிட்டு வரலிட்ட வேண்டியதானே? அதெல்லாம் வரலிட்டு சொல்றது. ஐயோ, நான் அந்த விளையாட்டுக்கே வரலப்பா. நான் சொல்ல வந்ததே வேற. என்ன? செருப்பு பொட்டி மாதிரி சாதாரண பிரச்சனை இல்ல, காதல் பிரச்சனை. அப்பப்ப வந்து ஜம்ப் பண்ணி பைப் பண்ணி போறது பேரு காதல் இல்ல. கடைசி வரைக்கும் நின்று பைப் பண்றதுக்கு பேர் தான் காதல். நீ 10 நாளுக்குள்ள அந்த பொண்ணுக்கு ஒரு முடிவை சொல்லலன்னு வச்சுக்க, அவங்க அப்ப மறுபடியும் சாராயத்துக்கு ஆசைப்பட்டு என்ன மாதிரி கேவலமான பயிருக்கு கையை பிடிச்சு குத்துவாப்பா. அவளுக்கு நீதாப்பா ஒரு நல்ல முடிவு சொல்லணும். அவன் ஊர் விட்டு போறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவு நான் அவளுக்கு சொல்றேன். எப்பயாச்சும் நான் சொல்றதை கேட்டானே, அப்பாடா. அப்பானா அம்மாவோட புருஷன். அப்பாடா என்ன? அப்பாடானா அப்பாடா. அப்பாடா அப்பாடா அப்பாடா. என் கஷ்டப்படுறது நல்லா தெரியும். ஒருத்தன் கிட்ட சைக்கிள் 2 மாசம் ஆகுது. வண்டியே உள்ள வாடகையே தெரியல. யாரவன்? இங்க 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 அதான்ப்பா குண்டக மண்டக மாட்டிப்பா. மிஸ்டர் புள்ளியார் இருக்காரு. அவர் ஞானப்பட மாதிரி பெரிய பெரிய கேஸ் தான் அவர் டீல் பண்ணுவாரு. நான் ஒரு ஜூனியர். இந்த மாதிரி சின்ன சின்ன சைக்கிள் கேஸ்ல நான் தான் பஞ்சர் போடுறேன். 1000 ரூபாய் சைக்கிள் எங்க கொண்டாந்து கொடுத்துட்டேன். புள்ளியாருக்கு 10 ரூபாய் தேங்க உடைக்கும்பா. எப்பா இஷ்டாச்சும் ஒரு வெளியே வர ஆரம்பிச்சேன். சைக்கிள் வேணா ரெஸ்பாண்ட் இருக்கு. எப்பா வீடு எவ்வளோ ஆச்சு? 35 ரூபாய் 50 வச்சா வாங்கிக்க. யாரா சைக்கிள் கை வைக்கிறது? யோ, வண்டி எடுத்து 1 மாசம் ஆகுது இல்ல, வண்டியே விட மாட்டேங்கிறேன், வாடகையே கொடுக்க மாட்டேங்கிறேன். ஐயோ, யாரா எப்ப பார்த்தாலும் லைன் அப்போ ஒண்ணு பேசுறேன் இப்போ ஒண்ணு பேசுறேன். யோ, வண்டி எடுக்கும்போது வாடகை அப்புறமா கொடுன்னு சொல்றது உண்மைதான். அப்புறம் என்ன? யோ, வண்டியை 30 நாளா வச்சிருக்கேன், ஒரு அட்வான்ஸ் வந்து புரியா? இது அட்வான்ஸா? அட்வான்ஸ் கொடுக்குறீங்கன்னா பிரியா? அப்படியே ஒரு வீடு குடி போனாலும் 1 மாசம் கழிச்சு வந்து அட்வான்ஸ் கேட்பாயா? சரி, நான் தெரியாம கேட்கறியா? இந்த வண்டி ஒண்ணு தானே. இந்த வண்டி எடுத்துக்கிட்டு நான் ஊரை விட்டு ஓடிட்டேனா? முன்னாடி தெரியல, அங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன், அவர்கிட்ட பேசிக்கிறீங்க, அங்கிட்ட வந்து அப்பப்ப பிடிச்சிட்டு வாங்கிட்டு போறேன். அப்புறம் உனக்கு என்ன சொல்றீங்க? யோ, வாடகை தான் கொடுக்க மாட்டேங்கிறேன், வண்டியாவது பேசாம கிட்ட விட்டு போயா. வாடகை கொடுக்காம வண்டி எப்படி விட முடியும்? எப்பதான் விட போறேன்? இப்ப நான் வண்டியை விட்டுட்டு வாடகை கொடுக்காம போயிட்டு வச்சுக்க, நாளை பொண்ணு அங்கிட்ட கிட்ட கிராஸ் பண்றப்ப இந்த போன மாதிரி கடை அவன் கையை கட்டி என்ன கேவலப்படுத்த மாட்டியா? அப்புறம் என் கௌரவம் அந்த என்ன ஆகுது? இந்த ஊருக்குள்ள ஒரு வய மதிப்பான என்னையா வண்டி விட காசு போய் ரொம்ப உயிரை வாங்கி. அப்புறம் இங்க வாயா, இந்த சின்னச்சாமி வந்தானா என் மேல ஒரு சைக்கிள் எடுத்து குத்து விடு. நான் தோப்பல கேட்க தானே அங்க சொல்லு. இன்னொரு வண்டி இன்னும் 1.5 வருஷத்துக்கு சைக்கிள்லயே வேலை இருக்கு, வாடகை கொடு, சைக்கிளை கொடுத்துறேன்.